அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறை இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட வணக்கம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் புள்ளியார் சொல்லி. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையோட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளியிருக்கேன். அதெல்லாம் கூட தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூ ஹவ் வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், டானாக்காரன் திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது நான் உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் இது என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார், ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் கதையை சொன்னீங்க. ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில்லு விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே, உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பேசி, எனக்கு நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டைரக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றி வெற்றின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த இந்த டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார், தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் எதுனா பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணப்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அதனால தான் தமிழ் வந்தபோது கூட எனக்கு ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை சொல்ல போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே ஏன்னா எனக்கு உங்களை மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூட்லலாம் செத்து புரண்டிருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நீங்கள் ஃப்ரேம் வைக்க போது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்ச திருவி விடணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு வருவேன்.
சொல்லிக்கிறேன். நோ பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நைட்டாக ஷூட் பண்ணுறோம், லாரிமேனில் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி அதான் நம்ம டானா கரண்ட் டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தேட். அண்ட் அனிஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் ஒண்டர்ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் கிவன் ஸோ மச் லைஃப். அதுதான் தட் இஸ் ஒன்லி திங் ஐ லுக் அட். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஜஸ்டின், நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் இது நாங்கள்லாம் ஷூட் பண்ண போது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன ஏதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும், இல்லை நீலோத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த 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 படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால் நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதுதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹாவ் டு ஒர்க் வித் யூ, ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டேன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம்னு சொல்லுவீங்க தெரியும். ஃபிலோ, தேங்க்யூ. நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத சுப்பிரமணியம் சார் சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கும் ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்க தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம். நம்ம ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டோன்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்றைக்கி வேறு யாரோ விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் வர்ஷினி, தேங்க்யூ, யூ brought a sense of originality into it. அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டண்ட், பிசி ஸ்டண்ட், கங்க்ராட்ஸ். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோடு நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பேசலாம். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம், அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் 45 வருஷமாக நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானும் அப்படி இருந்தேன். அதனால இந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ள 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னார். இந்த வயசில் 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நல்ல சார், எனக்கு நான் என்ன 83 வயசு. அதனால் அந்த பழைய படங்கள், ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால் எப்போவுமே இந்த டைரக்டருங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன். எனக்கு ரொம்ப ஒரு மானசீகமான குருவாக நான் அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸ்ரீதர்.
அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர், ஒரு கவிதை தான். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே, எனக்கு தெரிஞ்ச கற்பனையாக இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். ஆனால் என்ன அவங்களோட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள், ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்தவர், அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் படங்களை பார்க்கும்போது. எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்காரு. நிச்சயமாக அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் வெற்றி அசிஸ்டண்ட்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல. நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா 15 வருஷமாக அவர்கிட்ட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். சங்கர், டைரக்டர் சங்கரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த 80s எங்கள் கதைகள் தான், ரொம்ப பேர் தெரியாது. அவர் எங்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி, ஏன்னா என் படங்களில் வந்து காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில். அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அப்போ. ஆனால் அந்த காலத்தில் நான் வந்து எனக்கு அப்படி எனக்கும் ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும், இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். அது வேற விஷயம். அது மற்றவங்கள்ட்ட வித்தியாசப்பட்டதுனால. காரணம் என்னன்னா, அந்த எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், படைப்பாளிகள், இயக்குநர்களை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். யூ கேன் கிரியேட் அந்த கேரக்டர், கதாபாத்திரங்களை நம்ம படைக்கிறோம். படைப்பாளிகள்னு சொல்லுவேன். கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரம் உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் அவன் ஹீரோ ஆகணும். அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மைகள். அது சார்ட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு நடிகனாக பார்க்க முடியாது. யார் சொன்னாங்கல்ல, நான் 3 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆனேன்னு. அது அவருடைய இயற்கை. அது அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா இல்லை ஹீரோவா அப்படின்றதெல்லாம் கிடையாது, அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி அவர்கிட்ட ஒரு இயக்குனரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ டைரக்டர்ஸ் வி கேன் கிரியேட் கேரக்டர்ஸ், வி கேன் கிரியேட் ஹீரோஸ். அது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே வந்து என்ன, நான் அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன்.
ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. நான் சங்கரை பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில குஞ்சுமோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம். சார், உங்கள் அசிஸ்டண்ட் யாராக இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னா ஒரு படம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். நான் சங்கரை ஒரு மலையாளத்துலலாம் அவர் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ அவரை போய் பாரு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார். அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு. இயக்குனர்களுக்கு அது இப்போத்த வேண்டாம், சில உண்மைகள் சிலருக்கு வலிக்கும், அது வேண்டாம். அந்த ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது இன்னைக்கு வெற்றி கிடைக்குது, ஈஸியாக வெற்றி கிடைக்குது. தம்பி, உங்களுக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா, ஈஸியாக நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க. அதை தக்க வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், வெற்றியுடைய அசிஸ்டன்ட். இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் நான் அதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்ற படத்தை பற்றி எனக்கு டிசிப்ளின் வேணும் சார் லைஃப்பில். இந்த ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க, அவர் எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணுவார். கணக்கு வழக்கெல்லாம் அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். செல்லுமணி சார் சொன்னார், உடனே பில்லை எனக்கு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணணுமே அதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. இத்தனை நாளில் ஒரு பட்ஜெட் போடுறோம், இது போடுறேன், ஒரு நடிகர் இதுக்குள்ளே படம் எடுத்தால் இவ்வளோக்கு நம்ம விற்கலாம், நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். இந்த கணக்கு தெரியாமல் இன்றைக்கி படம் எடுத்தால் ரொம்ப பேர் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் அப்போல்லாம் படம் ஆரம்பிக்கும் போது அண்ணனுக்கு தெரியும், சுப்பிரமணிய அண்ணனுக்கு, இன்று ஆரம்ப விழா அப்படின்னு மேலே போடுவோம். ஃபுல் பேஜ் விளம்பரம் அப்போலாம் கொடுப்போம். மேலே இன்று படம் ஆரம்பம், கீழே இத்தனாம் தேதி ரிலீஸ். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து ரிலீஸ் டேட் போடுவோம். அந்த ரிலீஸ் டேட் ஒரு நாள் அப்படியும் போகாது இப்படியும் போகாது. அப்படி பல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அதனால தான் அவங்களாம் அத்தனை காலங்கள் நிலைக்க முடியுது. அதனால் அந்த டிசிப்ளின், டெடிக்கேஷன். நீ நடிக்கிறீன்னா உன்னை ஒப்படைச்சிட்ட, நீ டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்ட, சரண்டர் ஆயிடணும். அங்கே நான் லலித்துடைய பிள்ளை அப்படின்லாம் நடிக்க வந்துட்டியா டைரக்டர்னு சொல்கிறார். உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலாக ஒரு கிரியேட்டிவ், இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா கேட்கலாம், அது தப்பு இல்லை. டைரக்டர் அவர் ஓகே நீ பண்ணுன்னா பண்ணலாம். இப்படி அந்த டெடிக்கேஷன், டிசிப்ளினை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில், ஏன்னா என்ட்ரி ஈஸியாக கிடைச்சிரும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும், ஏன்னா அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைமில். புரியுதா? ஆனால் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க அந்த வெற்றியை, அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்தது லலித் சார், அவர் சொன்னார், அவரை எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மண்டபத்தை லீஸ் எடுக்கிறதுக்காக வந்தார். அப்போ சுப்பிரமணியன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், சேசி சார், நீங்கள் எங்கிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி